தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது மீட்புக்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமான இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருமயிலை மாதாவின் பேராலயத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல பரம தந்தையே, உமது அன்பு மகளாம் திருமயிலை மாதாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த திருமயிலை மாதாவை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, கன்னித்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வனை, நீர் சிலுவையில் தொங்கிய போது உம் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீரருளும். அன்பே உருவான தூய ஆவியே, மது பத்தினியாகிய கன்னிமரியாளை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை மது பரிசுத்த ஆலயங்களாக மாற்றியருளும். மது தூய அன்பினால் நிரப்பியருளும். நம் தாயாம் மரியன்னையை புகழ்வோம். தயமிகு தாயே, எம் அரசியே வாழ்க, எம் உயிரே இன்பமே நம்பிக்கையே வாழ்க. பரதேசியாயிருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகு உலகில் நின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்புகிறோம். இதனின்றி நாங்கள் இந்த பிரபலத்தை கருத்தப்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாபரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமென். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மரியே, மரியே, உமது புனித உருவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லோரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகின்றோம். அன்புள்ள தாயே, எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தேவையாயிருக்கின்றன. துன்ப துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்போது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்றுத்தாரும். நம்முடைய தேவைகளை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளியும், நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். அல்லது எமது துன்பங்கள் எம்மை விட்டு நீங்குவது இறைவனின் திருவுளம் இல்லையெனில் அவற்றை எமது ஆன்மாவின் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமெனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உறுதியை பெற்றுத்தாரும். அன்னையே, எம் மன்றாட்டை கேட்டருளீர் என்று நம்புகின்றோம். மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னாத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே,
நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருப்பலி கருத்துக்கள். மினி, அஜித், டாக்டர் இசபெல்லா ரீட்டா திலிஃபன், டெய்சி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெஞ்சமின் ராஜா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நான்சி ஹியூபர்ட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரொசேரியோ அருண்குமார், அருண், மெலிசா மற்றும் பிராங்க்லின் இவருடைய திருமணம் நல்லபடியில் நடைபெற்றதற்கும், இருதயசாமி கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடைபெற்றதற்கும் இக்குடும்பங்கள் இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். புனித அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி ஏழ இருக்கிற இந்த குடும்பங்களுக்காக நாமும் சிறப்பாக ஜெபிப்போம். சிறப்பு கருத்துக்களுக்காக வேள்விழி அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், ரெஹனா தேவி இவர்களுக்கு நல்ல முறையிலே நடக்க இறைவன் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டியும், மரீனா அவர்களுக்கு அரசு பள்ளியிலே வேலை கிடைக்க வேண்டியும், டெல்னா அவர்களுக்கு நல்ல வேலையும் தேர்விலே வெற்றி பெற வேண்டியும், எட்வின் மற்றும் ஜோஸ்பின் இவர்களுடைய குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டியும், அருள் ஆரோக்கியசாமி இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் இப்பலியை சிறப்பு கருத்துக்களுக்காக நிறைவேற வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக அத்தட்சா, நெத்தாஷா ஜாயல், ரேவதி ஜெயஸ்ரீ, புஷ்பலீனா, பர்னபாஸ், அருள்தாஸ், ஆனந்த், சவரிமுத்து, பெரிய நாயகம் இதைச் சேர்ந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டியும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் சொந்த தேவைகளையும் நம்முடைய மயிலை அன்னையின் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நமக்கு பரிந்து பேசக்கூடிய அன்னையாக இருந்து நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை நம்முடைய அன்னைக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த அன்னை நமது பாவத்து காவலியாக நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்காய் மன்றாடுவோம்.
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் பங்கின் இணை பாதுகாவலையும் நமது அன்னையுமான மயிலை மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்றைய இறைவார்த்தைகள் நம்மை ஒரு முக்கிய எச்சரிக்கைக்கும் அதே சமயம் ஒரு பெரு நம்பிக்கைக்கும் அழைக்கின்றன. முதல் வாசகத்தில் யெரொபெயாம் அரசன் தன் சுயநலத்திற்காகவும் ஆட்சியை தக்க வைக்கவும் போலியான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி மக்களை இறைவனிடமிருந்து திசை திருப்புவதை பார்க்கிறோம். இது ஆன்மீக வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஆனால் நற்செய்தியில் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களின் பசியை போக்க அப்பங்களை பெருக செய்கிறார். நமது அன்னை மரியாள் யெரொபெயாமை போல பிரிவினை உண்டாக்குபவர் அல்ல, மாறாக நம்மை தன் மகனிடம் இணைப்பவர். உணவளிக்கும் அன்னையாகவும் பரிவுள்ள அன்னையாகவும் நமக்கு விளங்குகிறார். நம் வாழ்வின் பசிகளையும் தேவைகளையும் அறிந்து அன்னை மரியாளின் பரிந்துரையோடு போலியான வழிபாடுகளை தவிர்த்து உண்மையான இறைப்பற்றோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதரங்களே, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிறில் மெத்தடியஸ் எனும் புனிதர்கள் வழியாக ஸ்லாவிய மக்கள் ஒளிபர செய்தீரே. உம் படிப்பினைகளை எங்கள் இதயத்தில் உய்த்துணரவும் உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 26 முதல் 32 மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 34 வரை. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள
ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரொபொவாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டை கோவில்கள் கட்டி லேவியரை சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் எரோபாவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் எரோபாவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டுக்கு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்புகிறார்களோ அவர்களை அவன் இருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்களாயினர். இச்செயல் எரோபாவின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணம் ஆயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் தம் பெயரும்
வார்த்தையாம் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடும் தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? இறை வார்த்தை பகிரப்படுகின்ற உன்னதமான நேரம். நம்ம வெளியில் திருப்பலி வச்சுருக்கிறோம் அப்படின்றதுனால பல்வேறு சத்தங்களுக்கு அடிமையாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்கே இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இங்கே இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்கன்னாலும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா திருப்பலி என்பது இறைவனால் அழைத்து வரப்படுகின்ற உன்னதமான தருணம். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு பாலைவனத்திற்கு போகின்ற பொழுது எந்த ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அங்கு எந்த ஆவியும் இருந்தது? எந்த ஆவி? தீய ஆவிக்கும் அங்கே இடம் இருந்தது. அது மாதிரி நீங்களும் நானும் வீட்டிலிருந்து கால் கிளப்பி இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 6:30க்கு பூசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆவியால் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம்? தூய ஆவியால். எந்த ஆவி நமக்குள்ளே இருந்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான்? தீய ஆவி. அதனால தான் லைட்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத. ஏன்னா நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வரும் பொழுது எல்லாரும் ஒரே மனநிலையில் வரமாட்டோம் இல்லையா? ஆமாம் தானே? இறை வார்த்தை என்பது யாரும் பெற்ற பிள்ளைய தானாக கத்திட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல உட்காந்துருக்கவங்க மட்டும் சத்தமாக சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இப்போ எல்லாரும் ஓரளவு உள்ளே வந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் திருப்பலிக்கு வந்துடுவோம், ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஆவியால் அழைத்து வரப்பட்டிருப்போம். இங்கே வந்த பிறகு காதுகளை மந்தமாக்கி விடுவான். யாரு? சாத்தான். இப்போ இதுவரையும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க? பைபிள் டைரிலாம் கிடையாது, பைபிள். வெரி குட், எடுத்துக்கிறீங்க. லூக்கா நற்செய்தி பரவாயில்ல. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா விவிலியத்தை அறியாதவர்கள். புனித ஜெரோம் அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் வாங்கி திறக்கணும், இல்லை அப்படின்னாலும் பிரசங்கம் இழுத்துட்டு போயிடும். நீங்கள் சொன்ன டயத்துக்கு நானும் முடிக்க முடியாது, அதையும் பார்த்துக்கிறேன். இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரசப்பட வேண்டும்.
யார் பெற்ற பிள்ளையை தானாக கத்திட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிற கூடாது. இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரசப்பட வேண்டும். பாதி நான் பேசுவேன், மீதியை நீங்கள் தான் பேசியாகணும். நான் மட்டும் பேசுறது இறை வார்த்தை ஆகிடாது, நீங்களும் பேசணும். ஏன்னா இது இறைவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை அல்ல, இது இறைவனுடைய வார்த்தை. ஏன் அப்படின்னா விவிலியத்தை இன்னும் நாம் அறியவில்லை என்றால், எடுக்கவில்லை என்றால், நாம் இன்னும் கிறிஸ்தவத்திற்குள் வரவில்லை, கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த விவிலியத்தை மொழியாக்கம் செய்த பொழுதே புனித ஜெரோம் அழகாக சொல்லிட்டாரு, விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன், கிறிஸ்துவை அறியாதவன். இல்லையா? விவிலியத்தை இன்னும் எனக்கு தெரியலை, இன்னும் படிக்க எடுக்க அசிங்கப்படுறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா நினச்சிக்கிறனோ, இன்னைக்கு யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறோம்? சத்தமா அந்த வார்த்தையாவது அந்த மாதா அப்படின்ற சொல்லிடுவீங்களான்றதான், அந்த இயேசுவே அப்படின்னு சொல்லிடுவீங்களான்னு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்களான்றது தான் உங்களை இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா? நீங்கள் இன்னும் உள்ளே வராதுனால தான் நான் இன்னும் மறையுறைக்கு உள்ளே போகலை. பிரைஸ் தி லார்ட். உள்ளே வந்தவங்க மட்டும் சத்தமாக சொல்லி பாருங்கள், பிரைஸ் தி லார்ட். இப்போ கொஞ்சம் பேர் உள்ளே வந்துட்டீங்க, இன்னும் 25% உள்ளே வரலை. யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அன்னை மரியாளுக்கு முன்னாடி. அப்படி தானே? அன்னை மரியாவை தானே வச்சுருக்கிறீங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க. யார்? சூசையப்புறம் பரவாயில்ல, பேர் தெரியுது, வெரி குட். இந்த 2 பேருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். பார்த்தவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேறுபாடு இருக்கும் பார்த்தீங்களா? இவருக்கு தாடி இருக்கு, அவருக்கு தாடி இல்லையா? இவர் கையில் குழந்தை இயேசு இருப்பார், அவர் கையிலையும் குழந்தை இயேசு இருப்பார். ஆனால் அவருடைய கைக்கும் கீழே என்ன இருக்கும்? திருவிவிலியம் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவர் பேர் அந்தோனியார் அப்படின்றதையும் தாண்டி என்ன பேர் வழங்கப்படுகிறது? கோடி அற்புதர், இன்னும் கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருப்பவர் அப்படின்றதுனால தான் அவருக்கு பேர், மறுபேரும் என்ன இருக்கு? கோடி அற்புதர். ஏன் அப்படின்னா அதுக்காக இவருக்கு விவிலியம் தெரியாது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த விவிலியத்தை தாங்குகின்ற இந்த தாய்மை, அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இருவர்கள். அதனால தான் இந்த விவிலியத்தை நான் முறையாக அறிந்திருந்தேன் என்றால் நான் அன்னையை அறிந்திருப்பேன். கருவில் அன்னை வார்த்தையை சுமந்தால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் கரத்தில் சுமப்பதற்கு அசிங்கப்படுகிறோம் இல்லையா? அப்போ விவிலியத்தை இன்னும் எடுக்க முடியாதவர்களாக, படிக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பசுந்தோல் போர்த்திய புலிக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இல்லையா? பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னா தெரியும் இல்லையா? நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிற கூடாது. நம்ம வளர 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 நம்முடைய அறிவு வளரும். அறிவு வளருவது போல நம்முடைய ஆன்மீகமும் வளரணும். அப்போ ஆன்மீகம் வளரணும் அப்படின்னா நான் இறைவனுடைய வார்த்தைக்குள் உள்ள போகணும். அதனால தான் லூக்கா நற்செய்தி எடுத்துக்கிறேங்க. லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம், கையில் பைபிள் வச்சுருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக வாசிச்சிங்கன்னா நான் ஷார்ட்டாக முடிச்சிருவேன். லூக்கா நற்செய்தி 3 வார்த்தைகளை பார்ப்போம். நிறைய நேரங்களில் ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் குறித்து காட்டினேன் அப்படின்னா, இன்னைக்கு அன்னை மரியாளினுடைய பாதத்தில் அமர்ந்து அன்னை மரியாளை நான் சரியாக முறையாக அறிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய குடும்பமோ என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களோ எங்கே போயிட மாட்டோம். கத்தோலிக்க திருவையை விட்டு மற்ற சபைகளை நாடுகின்ற இந்த மார்க்கத்தில் நாம் பயணித்து விட மாட்டோம். நாம் எது உண்மை என்பதை முறையாக அறிந்து கொண்டோம் என்றால், நாம் எது உண்மை என்று ஏற்றுக்கொண்டோம் என்றால், பிரிவினை சபை சகோதரர்கள் ஏற்படுத்துகின்ற சலசலப்பிற்கு நாம் அவசியம் இடம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை இல்லையா? இன்னைக்கு கத்தோலிக்க திருவையினுடைய தலைவர் யாரு? பரவாயில்ல, திருத்தந்தைனாவது சொன்னீங்க. சில ஊரில் லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொந்த மாமா மச்சான் போல லியோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெரி குட். நீங்கள் உயர்மறை மாவட்டத்தில், அதுவும் கத்தீட்ரல் சர்ச்சில் இருக்கிறதுனாலவோ என்னமோ தெரியல, நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? திருத்தந்தை லியோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு யூடியூப்பில் பல்வேறு விமர்சனங்கள். என்ன வார்த்தையை சொல்லிட்டாரு? அன்னை மணியா இணை மீட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்றதுக்காக பல்வேறு விமர்சனங்கள். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை திசை மாற்றப்படுகிறது, திசை திருப்பப்படுகின்றது. அதனால தான் இந்த 3 வார்த்தைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை என்ன கூறினார்? சரியாக கூறினார். அது தவறு என்று சொல்பவர்கள் யாராக மட்டும் இருக்கும்? அந்த திருத்தந்தையினுடைய மடல்களை படிக்காதவர்கள் மட்டுமே தவறு என சொல்ல முடியும். ஏன்? கடவுள் கொள்கை என்பது வேறு, கடவுள் கொள்கை என்பது வேறு. நம்ம அன்னை மரியாளை கடவுளுக்கு இணையாக வைத்து பார்ப்பது கிடையாது. அப்படி பார்க்குறீங்களா?
இல்லை, யாருடைய தாய்? கடவுளின் தாய். கடவுளின் தாய். கடவுளின் தாய் கடவுளுக்கு இணையாக்கி விட முடியாது இல்லையா? கடவுளை ஈன்றெடுத்தவள், கடவுளை ஈன்றெடுத்தவள். அதனால்தான் ஒரு பாடல் கூட பழைய பாடல் மரியாளினுடைய பாடல்களை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், இங்கே இன்னும் ஒரு சிலர் இல்லை, அவங்க மட்டும் சொல்லிருங்க. பிரைஸ் தி லார்ட். பத்திலா நீங்க இல்லைன்றது நான் பார்க்கறதுக்கே தெரியுது. அப்படின்னா என்னைய தாண்டிய ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உங்களையும் என்னையும் இல்லையா? தமிழ் பாடல் ஒன்று அழகா பாடுவாங்க. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம், அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். அருமை எழுதிட்டாங்க இல்லையா? தாயினுடைய மடி, தாயினுடைய மடி உலகம், தாயினுடைய மடி உலகம் என்றால் அவர் சேயினுடைய மடி மோட்சம். கத்தோலிக்க திருவை அப்படித்தான் பாடல் வரிகளை கூட நமக்கு பக்குவமாக சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த பாடல் வரிகளை எழுதுகின்ற பொழுது கூட நாம் அந்த இறையிலை என்ன செஞ்சிடக்கூடாது, சற்றேனும் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எழுதுகின்ற பாடல்கள் கூட யாருடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும்? ஆயர்களினுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லை. யாரு எழுதினாலும் யூடியூப்ல போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டோம். அதனால யாரு வேணாலும் எங்க வேணாலும் போடுறோம். அப்படின்னா அந்த இறையியலை சற்றேனும் குறைத்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயமும் கூட. இன்னைக்கு அன்னை மரியாளை நான் சரியாக புரிந்து கொண்டேன் என்றால், பிரிவினை சபை சகோதரர்கள் கூறுவது எனக்கு அவசியம் அல்ல. இறைவனை ஈன்றவள், இறை வார்த்தையை ஈன்றவள். அப்படித்தானே? அப்படித்தானே? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் உள்ள வார்த்தையை படிச்சு பாருங்க. அருமையான வார்த்தை. வானதூதர் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து, மரியே நீ வாழ்க அல்லது ஒழிக அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. மரியேன்னு சொன்னாங்களா? பேரை சொன்னாங்களா? பேரை சொன்னதா அங்க இலக்கியம் எழுதப்படுகின்றதா? இல்ல. அந்த பெயரை உச்சரிப்பதற்கு முன்னதாகவே இன்னொரு பெயரை, அடைமொழியை கொடுக்கின்றது. என்ன பெயர்? அருள் நிறைந்தவள். அப்படித்தான் அங்க அந்த வார்த்தையை சொல்லும். சத்தமா படிச்சு பாருங்க. கையில பைபிள் வச்சிருக்கோங்க, படிக்க பார்ப்போம். அருள் மிக பெற்றவளை நீர் வாழ்க. அருள் கொஞ்சம் கூட குறையல. அருள் குறைய பெற்றவளை வாழ்க ஒழிகன்னு சொல்லல இல்லையா? அருள் மிக பெற்றவளை, நிறைய பெற்றவளே. அதனால தான் தமிழக மண்ணிற்கு அன்னையினுடைய பக்தியை அறிமுகம் செய்தவர் யாரு? வீரமாமுனிவரும் கூட. அவர் அன்னைக்கு அடையாளப்படுத்துகின்ற அடைமொழி என்ன? சாதாரண பெண் அப்படின்னு சொன்னாங்களா? கோணான் குப்பத்தில் என்ன மாதா இருக்கிறாங்க? பெரிய நாயகி. சாதாரணவள் அல்ல, சாதாரணவர்களுக்கு இணையானவள் அல்ல இல்லையா? உயர்ந்தவள், உன்னதமானவள் இல்லையா? பெரியவள். அப்படின்றதுக்காகத்தான் அந்த அன்னைக்கு எப்படிப்பட்ட பெயரை கொடுக்கின்றார்கள்? பெரிய நாயகி என்று கொடுக்கின்றார் தேம்பாமணி எழுதிய வீரமாமுனிவர் அருட்தந்தை இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய அடைமொழிகளை கொடுக்கின்றது என்றாலும் இந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. விவிலியத்திலே 1வது அதிகாரத்திலே, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்தில் அந்த அன்னையை பார்த்து கூறுகின்ற வார்த்தை என்ன மொழி? அருள் நிறைந்தவளே. இன்னைக்கு நீங்களும் நானும் அருள் நிறைந்தவர்கள். யாரை நோக்கி வந்து இருக்கின்றோம்? அருள் நிறைந்த பெண்ணை நோக்கி வந்து இருக்கின்றோம். அருள் நிறைந்தவளை நோக்கி. அருள் நிறைந்தவளை நம்புகிறேன், அருள் நிறைந்தவளை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்றால் யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அருள் நிறைந்த மக்கள் இனம் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அருள் நிறைந்தவர்கள் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும், இப்பலியில் பங்கேற்க முடியும். அருள் நிறையாதவர்கள் குறைகுடம் தான் கூத்தாடும் இல்லையா? அப்ப குறைகுடமாக இருக்கின்றார்கள் என்றால் இவ்விடத்திற்கோ அருள் நிறைந்தவளை நாடுவதற்கோ சற்று டைம் எடுக்கும், காலம் எடுக்கும். எப்படி நீங்களும் நானும் இன்னமும் கையில பைபிள் தூக்க முடியாத நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, எல்லாரும் எப்ப பைபிள் எடுக்கிறோமோ அப்பதான் அந்த மரியாளையும் நான் ஏற்றுக்கொள்ள முழுமன சம்மதத்தோடு முன் வர முடியும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இது ஒரு மாத்திர மாதிரி. இந்த வார்த்தைகள் ஏன் அந்த ஃபாதர் தேவையில்லாம சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு மாத்திர மாதிரி. எத்தனை பேருக்கு சக்கரை நோய் இருக்கு? கை தூக்க வேண்டாம், நினச்சிக்கிறங்க. எத்தனை வருஷமா நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க? குறைஞ்சது 2-3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இல்லையா? நோய் சரியாயிடுச்சா? சொல்லுங்க. சரியாகாது. இல்லை நீங்கள் தான் செத்தீங்களா? இல்லை, நீங்கள் சாகவும் கூடாது, நோய் சரியாயிரவும் கூடாது. இது ரெண்டையும் சமமாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது எது? மாத்திரை.
அப்பதான் மாத்திரை செய்கிறவன் குழப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நீங்கள் அலைவாக இருக்கணும்னா இது ஒரு மாத்திரை மாதிரி. எதெல்லாம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆவே மரியா, வாழ்க மரியே அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மாத்திரை மாதிரி. எதற்காக? நான் யாரோடு இணைந்திருக்கின்றேன் என்பது இறைவனோடு இணைந்திருக்கின்ற மக்கள் மட்டும்தான். இந்த வார்த்தைகளை யாரால சொல்ல முடியும்? நான் சொல்லலை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னாலும் அருமையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவே என அறிக்கையிட எல்லா நாவாலையும் முடியாது. எந்த நாவால மட்டும் முடியும்? தூய ஆவியால் உந்தப்பட்டவர் அன்றி வேறு எவருமே அந்த வார்த்தைகளை அறிக்கையிடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கே 50 பேர் 100 பேர் இருக்கீங்கனாலும் 100 பேர் சேர்ந்து சொல்லிட முடியும்? முடியாது. ஆவே மரியா அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. இங்க பாடுறாங்களே பாடல்கள், இவர்களோடு சேர்ந்து நம்ம பாடிட முடியுமா? முடியாது இல்லையா? இதெல்லாம் சாத்தானின் ஒரு விதமான சோதனை ஓட்டம். அதை கடக்கணும். அதை கடந்து நான் இந்த இடத்துல இறைவனோடு இணைந்து, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பூவோடு சேர்ந்த நாரும் வீசுமா மணக்குமா? மணக்கும். அப்ப பூவோடு சேர்ந்த நாறு மணக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இறைவனுடைய அருளால, அன்னையினுடைய ஆலயத்தில் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் யாரால் இணைக்கப்பட்டு இருக்கின்றேன்? இறைவனோடு இணைந்தவனாக இல்லையா? இறை அனுபவத்தில் ஊறியவனாக, இறை அனுபவத்தில் மிதக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்லிட முடியும். இப்ப சொல்லி பாருங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தம் வராது. ஏன்னா சாத்தான் போட்டு செல்லுத்துக்கிட்டு இருப்பான். பைத்தியம் ஏதாவது கத்திட்டு போகுது, விடு, நீ வாயை திறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க மட்டும் சத்தமா சொல்லிருங்க, பிரைஸ் தி லார்ட். பத்திலா அப்படியும் சாட்சி பகருவாங்க. அப்படியாவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா யாரை வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? சாத்தான வின் பண்ணிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுது, அருள் நிறைந்த மக்களினம், சாதாரண மக்களினம் அல்ல. நீங்க அருள் நிறைந்தவர்கள். அருள் நிறைந்ததனால் தான் இந்த இடத்தில் நீங்களும் நானும் ஒன்று கூட இருக்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:20 அருமையா சொல்லி முடிச்சாரு, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் குழுமை இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே சொல்லுங்க, நான் இருப்பேன். நான் இருப்பேன். யாரு? ஆண்டவர். நீங்களும் நானும் யாருடைய நாமத்தில் குடும்பம் இருக்கிறோம்? ஃபாதர் ஆச்சரியம் வருவார் அப்படின்னு வந்தீங்களா? நீங்க என்ன யாருக்குமே தெரியாது, உங்களையும் எனக்கு யாரையுமே தெரியாது. அப்ப தெரியாத இன மக்களாக யாருடைய நாமத்தில்? கடவுளுடைய நாமத்தில் இந்த இடத்துல குழுமி வந்திருக்கிறோம்னாலும் எப்படிப்பட்ட மக்கள்? அருளால் நிரப்பப்பட்ட மக்கள். அவங்க தான் அருள் நிறைந்த மரிக்கு முன்னாடியும் அமர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருளால் நிரப்பப்பட்டவர்களுடைய சப்தம் இதுவல்ல. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 2வது வார்த்தையை எடுத்துக்கிறேங்க. இன்னும் ஒரு வார்த்தை தான் சொல்றேன், 3 வார்த்தையில முடிச்சுக்கிறேன், டைம் இல்லை. 2வது வார்த்தையை அதே அந்த அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை 35வது வசனத்தை படிச்சீங்கன்னா அருமையான வார்த்தை சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாள் எந்த ஆவியால் நிரப்ப பெற்றால்? தூய ஆவியால். அங்க என்ன வார்த்தை அருமையா கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க? தூய ஆவி உன்மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன் வழியாக பிறக்க இருக்கும் குழந்தையும் தூயது. அப்ப நீங்களும் நானும் தூய இன மக்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவரும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட முடியாது இல்லையா? வீட்டில் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 5 பேர் இந்த இடத்துக்கு வந்துட முடியுமா? முடியாது. மேபி டிஃபரெண்ட் ஆங்கிள் இருக்கலாம், டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். தட்ஸ் நாட் த மேட்டர். பட் இறைவனுடைய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள் மட்டுமே இறைவனை நாடி, இறைவனை தேடி. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப எல்லாரும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்களா? கிடையாது இல்லையா? எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா வர்றீங்க, ஒரே வீட்டில் இருந்தா வர்றீங்க. ஒவ்வொரு வீதிகளில், ஒவ்வொரு அன்பியங்களில் இருந்து இல்லையா, ஒவ்வொரு வீதிகளில் இருந்து, தொலைவுகளில் இருந்து. அப்ப எல்லாரும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திற்கு வருகின்றோம் என்றால் எந்த ஆவியால் இழுத்து வரப்பட்டு இருக்கின்றோம்? தூய ஆவியால். அதே தூய ஆவியால் கட்டப்பட்டு இருக்கின்றோம். தூய ஆவியால் கட்டப்பட்டவர்கள் மட்டுமே வாய் திறந்து, நா திறந்து யாரை போற்ற முடியும்? கடவுளை போற்ற முடியும். கடவுளை போற்ற முடியும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படலை அப்படின்னா நீங்களும் நானும் போட்டிருக்கிற சேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு அதே மாதிரி வெளியில போயிடலாம் இல்லையா? சேருக்கு உசுர் இருக்கா? தூக்கி போட்டா அங்க போய் கிடக்கும். அதை தூக்கி இந்த பக்கம் வச்சிங்கன்னா அதே மாதிரி கிடக்கும். எத்தனை வருஷத்துக்கு கிடக்கும்?
ஆண்டாண்டு காலத்துக்கும் அது பாட்டுக்குள்ள கிடக்கும். அதே மாதிரி நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்ப நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா எந்த ஆவியால் இழுத்து வட்டப்பட்டிருக்கிறோம்? தூய ஆவியால். அதே அந்த ஆவிதான் யாரை ஆட்கொண்டது? அன்னை மரியாளை ஆட்கொண்டது. இந்த வசனங்களை எல்லாம் உங்களுடைய சிந்தனைகளில் என்ன செஞ்சிடணும்? செலுத்திடணும், உள்ள வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல எதிர்மறை, அதாவது கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற சபைகள் நிறைய இருக்கு இன்னைக்கு, இல்லையா? அப்படித்தானே இருக்கா இல்லையா? இன்னைக்கு வீதிக்கு வீதி திருச்சபை, வீதிக்கு வீதி திருச்சபை. அதனாலதான் நம்முடைய பேரையே கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. என்ன பேர் மாத்தி இருக்கிறாங்க? திரு அவை, இல்லையா? திரு அவை. திரு அவை என்பது திரு அவை சமூகம். யாருடைய சமூகம்? திருனா யாரு? இறை சமூகம், இறை மக்கள், இல்லையா? சாத்தான் இந்த பேரை கூட எடுத்துக்கிடுவான், இதே வெஸ்டமனை கூட எடுத்துக்கிடுவான், இதே பைபிளை கூட எடுத்துக்கிடுவான். ஏன்னா எந்த மக்களை திருடுவான்? இந்த மக்களை திருடுவான். அப்ப நீங்களும் நானும் முறையா சரியா அறிந்து கொள்ளவில்லை என்றால், நம்ம இங்க இருக்கிற குடும்பங்களே பாருங்க, ஒரே குடும்பமா இருப்போம், எத்தனை சபைகள் இருக்கும், இல்லையா? ஒன்னு கத்தோலிக்க சபையா இருக்கும், ஒன்னு சிஎஸ்ஐ சபையா இருக்கும், ஒன்னு புரோட்டஸ்டன்டா இருக்கும், ஒன்னு அசம்பிளி ஆஃப் காடா இருக்கும், ஒன்னு செவன்த் டேஸ், இல்லையா? அப்ப ஏன் இந்த பிரிவினைகள்? நான் முறையாக அறியவில்லை. யாரை? அன்னை மரியாளை. நான் முறையாக அறிந்திருந்தேன் என்றால் இந்த சபையில் இருந்து, இந்த திருவையில் இருந்து நான் விலக வேண்டிய அவசியமே இல்லை, கிடையாது. அவர்கள் சில நேரம் உங்களை வசைமொழி ஆடுவார்கள், ஏன் சிலையை கும்பிடுறீங்க அப்படின்னு. இது சிலை அல்ல. தமிழ்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? கல்ல கண்டா, ஒரு சிலருக்கு தான் தமிழ் தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியாதா? பழமொழி இருக்கு இல்லையா? கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்லக்கானா. இப்ப இது என்ன? இது என்னது? சத்தமா சொல்லுங்க. இது என்னதுன்னு கேட்டப்ப யாராவது இது வெண்கலம் பித்தளை அப்படின்னு சொன்னீங்களா? அந்த உலோகத்தன்மை மறைந்துருச்சு இல்லையா? மறைந்துருச்சு இல்லையா? அதே மாதிரிதான் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கின்ற நாயை நான் நாயாக பார்க்கின்ற போது கல்லின் தன்மை மறைகின்றது. கல்லால் செதுக்கப்பட்டிருக்கின்ற, இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்ப இதை நான் தூக்கி காட்டினவன யாராவது இது பித்தளை, இதனுடைய உலகம், இது மரக்கட்டை அப்படின்னு சொன்னீங்களா? இரும்பு அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல. அப்ப இதனுடைய உலோக தன்மை மறைந்து விடுகின்றது. அப்படித்தான் நான் என் தாயை தாயாக பார்க்கின்ற பொழுது என் தாய், என் தாய், அதுக்கு ஈடு இணை கிடையாது, அதுக்கு அடிச்சுக்கிற முடியாது, இல்லையா? அப்ப நான் கல்லாக பார்க்கின்றேன் என்றால் அது கல். என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து அமைகின்றது, என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து அமைகின்றது. நான் பார்க்கின்ற பார்வையில் இருக்கின்றது என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய பார்வையில் இருக்கின்றது பரிசுத்தம். அப்ப நான் இது போன்று வழிபாடுகளில், திருப்பலிகளில், ஆராதனைகளில் நான் ஒரே குடும்பமாக பல முறை நான் பங்கேற்கின்ற பொழுது நான் தூய ஆவியால் அன்னை மரியாள் ஆட்கொண்டது போல நானும் என் குடும்பத்தாரும் ஆட்கொள்ளப்படுகிறோம். அதனாலதான் தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும், ஆதலால் பிறக்க இருக்கும் குழந்தையும் தூயது. அதுதான் பாடுறோம். தூய லீலி மலர் வானின் வெள்ளி மலர் வாழ்வின் வசந்த மலரே, இறைவன் தாயும் நீ, உலகின் தாயும் நீ, உம்மை வாழ்த்துகின்றோம். பாடுறமா? ஏதோ பாடுறீங்க சாமி. தெரியாது ஃபாதர். இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ பாட்டு தாமா. யூடியூப்ல எதையோ தேடுவோம். நைட்டு செஞ்ச சப்பாத்தியவோ அல்லது இட்லியவோ மறுநாள் உப்புமா வாக்குறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்லாம் போட்டு தேடுவோம். இதெல்லாம் தேடிடக்கூடாது, இல்லையா? பல்வேறு பாடல்கள், நிறைய பாடல்கள். அப்ப இதை நான் முறையாக அறிந்து கொண்டேன் என்றால், முதல்ல என்ன நிறைந்தவள்? அருள் நிறைந்தவள். இப்ப என்ன நிறைந்தவள்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவள், கடவுளுடைய வல்லமையால் நிரப்ப பெற்றவள். யாரு கேட்டாலும் தைரியமா கம்பீரமா சொல்ல தெரியணும். இது சொல்ல தெரியலைன்னா உங்களை அப்படியே திசை திருப்பிடுவான். இதே வார்த்தையை பயன்படுத்துவான். எதே வார்த்தைய? குடும்ப மலர்லயோ குங்கும மலர்லயோ இருந்து எடுத்து சொல்லிட மாட்டான். எங்க இருந்து சொல்லுவான்? இதே வார்த்தையை எடுத்து அப்படியே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவான், இல்லையா? அப்ப இதை நான் தெரியல அப்படின்னா மட்டும்தான் நான் வழுக்கி விழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அப்ப நான் அன்னையை சரியாக முறையாக அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் அந்த இறுதி வார்த்தையை படிச்சு முடிச்சிடுறோம். அதே லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 42வது வசனத்துல படிச்சீங்கன்னா அற்புதமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் மரியாள். யார் அந்த பெண்? சத்தமா
சத்தமா சொல்லிட்டீங்கன்னா இந்த இறை வார்த்தையில ஒரு வார்த்தையை சொல்லுறீங்கன்னு அர்த்தம். என்ன, யார் அந்த பெண்? எலிசபெத். சொல்ல வெக்கப்படுறோம் பாருங்க, அசிங்கப்படக்கூடாது இல்லையா? அப்ப அன்னை மரியாளோடு யார் நிக்கிறா? எலிசபெத். இந்த இடத்துல அந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா அருமையான வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரு 2-3 வார்த்தைகள் எடுத்துக்கிறோம். 2 வார்த்தை எடுத்துக்கிறோம். ஒண்ணு, தூய ஆவியால் யார் ஆட்கொள்ளப்படுறது? எலிசபெத். எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க இந்த இடத்திற்கு கோயிலுக்கு திருப்பலிக்கு வர்றீங்க, ஆராதனையில வர்றீங்க அப்படின்னா எந்த ஆவியால் நிரப்பப்படுறீங்க? தூய ஆவியால் நிரப்பப்படுறோம், தூய ஆவியால் இழுத்து வரப்படுறோம். தூய ஆவியினுடைய வல்லமைய, இந்த இயல்பு நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இது புரிஞ்சுக்கிறணும். அப்ப இங்க பாருங்க, யார் ஆட்கொள்ளப்படுகின்றது? அன்னை மரியாள் ஆட்கொள்ளப்படல, ஏற்கனவே ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அப்படின்றத படிச்சுட்டோம். எங்க 35வது வசனத்துல, இங்க 42வது வசனத்துல அருமையா சொல்லப்படுகின்றது பாருங்க. தூய ஆவி யாரை நிரப்புகின்றது? எலிசபெத்தம்மாள் ஆட்கொள்ளப்படுகின்றது. தூய ஆவியால் ஆட்கொண்ட பிறகு அன்னை மரியாளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரின் தாய், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அவங்க கொடுக்கிற அடைமொழி பாருங்க, பேறு பெற்றவள், ஆசி பெற்றவள் இல்லையா? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே இத்தகைய வார்த்தைகளை அறிவிக்க முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த பிரைஸ் தி லார்ட் ஹalleluyaன்றது இன்னும் பிரிவினை சபைகளுடைய வார்த்தைகள் என்று நம்ம நினைச்சிட கூடாது. விவிலிய வார்த்தைகள், விவிலிய வார்த்தைகள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னாலும் நீங்க இறைவனுக்குள் வருகின்றீர்கள். அதனால தான் பிலிப்பியர்கள் திருமுகத்திலே 2:9 அருமையாக படிக்கின்றோம். இயேசுவினுடைய நாமத்திற்கு, யாருடைய நாமத்திற்கு? இயேசுவினுடைய நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடக்கூடிய அளவிற்கு வல்லமை இருக்கின்றது. யாருடைய நாமத்திற்கு? இயேசுவினுடைய நாமத்திற்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya, ஹalleluya. இப்பதான் கொஞ்சம் பேர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி? 2 விதமான கட்டு. ஒன்னு வாய் கட்டு வந்துருச்சு, இன்னொன்னு கை கட்டும் வந்துருச்சு இல்லையா? நிறைய நேரத்தில் வெக்கம், அசிங்கம் இதெல்லாம் நம்மள கட்டு போட்டு வச்சிருக்கோம். கோபத்தோட வந்திருப்பேன், நான் பூசைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் இரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அந்த கோபத்தோட வந்திருந்தோம்னா நீங்க திரும்பி போகும் பொழுது பிளஸ்ஸிங்கோட போகணும், ஆசீர்வாதத்தோட போகணும், ஆவியோட போகணும். எந்த ஆவியோட? தூய ஆவியோட போகணும். திருப்பி நீங்க செருப்பை கலட்டி போட்டு வந்திருப்பீங்களே, அது மாதிரி போயிடக்கூடாது. செருப்பை கலட்டி போட்டு திருப்பி போய் செருப்பை மாட்டிட்டு போறது மாதிரி போயிடக்கூடாது. இந்த இடத்திற்கு வந்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டு, அருளால் நிரப்பப்பட்டு, ஆசியால் நிரப்பப்பட்டு இருக்கின்றீர்கள் என்றால் அந்த ஆவியினுடைய வல்லமைக்குள், அந்த ஆவியினுடைய வல்லமைக்குள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அன்னை மரியாள் அருளால் நிரப்ப பெற்றவள், தூய ஆவியால் நிரப்ப பெற்றவள். 42வது வசனம், ஆசியால். யாருடைய ஆசியால்? கடவுளுடைய ஆசியால் நிரப்ப பெற்றவள். அப்ப அந்த மரியாளை நீங்களும் நானும் நம்பி ஏற்று வணங்கும் பொழுது, வழிபடுது பொழுதல்ல. வழிபாடு என்பது யாருக்கு மட்டுமே உரியது? தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மட்டுமே உரியது. வணக்கம் என்பது யாருக்கு உரியது? அன்னை மரியாளுக்கு உரியது. அதனால தான் நான் கரெக்டா சொன்னாரு, நீங்க கடவுள்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் திருத்தந்தை தெளிவான வார்த்தைகளை சொன்னார். இணை மீட்பர், இணை இணைப்பாளர்னு சொல்லிடாதீங்க. அப்படின்னா யாருடைய சக்தியை, யாருடைய வல்லமையை குறைச்சிறது மாதிரி ஆயிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுள் கொள்கை, மூவொரு கடவுள் கொள்கையை நீங்க குறைச்சிறது மாதிரி ஆயிடும். மற்றவங்கெல்லாம் நம்மளை கேட்டு நம்மளை கேள்வி கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். நம்முடைய விசுவாசம் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் திருத்தந்தை அருமையாக சொல்லுகின்றார், இந்த அடைமொழிகளை அன்னை மரியாளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அப்ப அன்னை மரியாள் அருளால் நிரப்பப்பட்டவர்கள் என்றால் இந்த நேரத்தில் என்ன மாதிரி இந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு முன்னாடி கபிரியல் தூதர் நின்னது மாதிரி இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? அருள் மிக பெற்ற மக்களே வாழ்க, ஆவியால் நிரப்ப பெற்ற மக்களே வாழ்க, அருளால் ஆசியால் நிரப்ப பெற்ற மக்களே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் யாருடைய ஆவிக்குள், யாருடைய அருளுக்குள்? அன்னை மரியாளினுடைய. அதனால தான் புஷ்பவனம் குப்புசாமி அருமையா பாடுவாரு ஒரு பாட்டு. அன்னை மரியாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிறிய நாட்டு எஃப்ரேம் அப்படின்ற புனிதர் அருமையா சொல்வார். கடல் தண்ணி மையானாலும், மரங்கள் எல்லாம் எழுதுகோளானாலும் அன்னையினுடைய புகழை யாராலும் சொல்லுங்க எழுத முடியாதுங்க. ஏன்? அதை தான் சிம்பாலிக்கா தமிழ்ல பாடுவாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, சும்மா கேட்டு பாருங்க.
திருப்பி வேணா யூடியூப்பில் போயிட்டு தேடி பாருங்க. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன், மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன். தீராத நோயெல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருதம்மா, வாராத இன்பம் எல்லாம் வந்து என்னை சேருதம்மா, பாராலும் என் தாயே ஆரோக்கியமாதாவே, தாராயோ உன் அருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே. மாதாவுன் அருமையான பாட்டு, எல்லாம் போய் கேட்கணும், தேடணும். மோர்க்கார சிறுவனுக்கோ நீ முடம் நீக்கி வாழ்வழித்தாய், பால்கார சிறுவனுக்கோ பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலைமோதும் கடல் தனிலே அன்றடித்த புயல் தனிலே தத்தளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே, தாங்கி கரை சேர்த்தவளே. அருமையா பாடுற அன்னை மரியாளை நீங்களும் நானும் நாடுகின்ற பொழுது எனக்கும் அருளில் பங்குண்டு, ஆவியில் பங்குண்டு, ஆசையில் பங்குண்டு. அப்ப இந்த பங்கை வரமாக கேட்டு இந்த தெய்வீக பலியில் ஒரே குடும்பமாக இணைவோம். மன்றாட்டுகளுக்காக அப்படி எழுந்து நிற்போம். மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தெய்வத்திடம் நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை எழுப்புவோம். உங்கள் பதிலுரை: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் யெரோவாமை போலன்றி மக்களை எப்போதும் உண்மையான இறை வழியிலும் ஒற்றுமையிலும் வழிநடத்த தேவையான ஞானத்தை பெற்றிட இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் தலைவர்களுக்காக அதிகார ஆசையினாலும் சுயநலத்தினாலும் மக்களை பிரிக்காமல் மக்களின் அடிப்படை தேவைகளையும் பசியையும் உணர்ந்து பணியாற்றும் நல் மனதை எமது தலைவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மயிலாப்பூர் பக்தர்களுக்காக எங்கள் பங்கின் இணை பாதுகாவலியாம் புனித மயிலை மாதாவின் மீது பக்தி கொண்டுள்ள அனைவரும் அன்னையைப் போலவே பிறர் துன்பத்தை கண்டு பரிவு கொள்ளவும், தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவையில் இருப்போருக்காக இன்றைய நற்செய்தியில் பசியோடு இருந்த மக்களுக்கு இயேசு உணவளித்தது போல எங்கள் சமூகத்தில் வறுமையிலும் தனிமையிலும் நோயிலும் வாடும் மக்கள் அனைவரின் வாழ்விலும் அன்னையின் பரிந்துரையால் புதுமைகள் நடக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற எங்கள் அனைவரின் இதயத்தின் ஆழத்தில் உள்ள வேண்டுதல்களை அன்னை மரியாளின் வழியாக பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இவற்றை ஏற்று எம்மை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்ற இடம் இறைவனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட உன்னதமான இடம். நீங்களும் நானும் இந்த இடத்தில் நிற்பதன் வழியாக அந்த புனிதத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம், புனிதமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு வார்த்தை: ஆண்டவரே என்னை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே என் குடும்பத்தை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இது வந்த நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களை வேண்டுதல்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, மயிலை அன்னையை நோக்கி யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அன்னை தாம் பெற்ற
அருளையும் ஆவியையும் ஆசியையும் உணவாகின்ற நற்செய்தியைப் போல உணவாக அவர்களுக்கு கொடுத்து அருளாலும் ஆவியாலும் ஆசியாலும் நாமும் வருகின்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்மை முழுமையாக அப்பரச காணிக்கைகளோடு அர்ப்பணிப்பார். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பணி செய்யவே என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்விலே நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உன் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதரங்களை, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இருக்குமே உருவானயம் இறைவா, அப்பரச காணிக்கைகளோடு மக்களின் இதயங்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பமும் ரசமது உடலாக இரத்தமாக மாறுவது போல இவர்களுடைய இருதயம் உடைய தெய்வீக இல்லிடமாக மாறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னத்தை உலகிற்கு அறிமுகம் செய்வதற்காக ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் கருவியாக பயன்படுத்தி இறுதி இறைவாக்கினராகிய திருமலுக்கு யோவானே வழியாக இதோ இறைவனின் செம்மறியன் அடையாளப்படுத்த திருவுலமானீரே. அதே அந்த வார்த்தையினுடைய மறு உருவத்தை அன்னை மரியாளினுடைய கருவிலை உருதரிக்க வைத்து உன்னதமான கொடையை உலகிற்கு வழங்கி எங்களுக்கு மீட்பை வழங்க திருவுலமானீரே. ஆகவே ஆண்டவரே, உம்மையும் மகனையும் தூயாவியாரையும் விண்ணக தூதர்களோடு இணைந்து
மன்னக தூதர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற உன்னதமான நேரம் என்பதை உணர்ந்து நாம் எதை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தோமோ அதை ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற நேரம். மகனே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படுகின்ற உன்னதமான நேரம். இணைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நேர. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், என ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும்
அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். குறிப்பாக இந்த தெய்வீக பலியிலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற குடும்பத்தாரையும், நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பத்தாரையும், சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டி நிற்கின்ற குடும்பத்தாரையும், இப்பலியில் பலி பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உமக்கு காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களோடு உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மேக தனலாகவும் நெருப்பு தூணாகவும் நின்று வழி நடத்தியது போல இவர்கள் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் வலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக எல்லாவித தீய நாட்டங்களிலிருந்தும், தீய ஆவியினுடைய பிடிகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் ஆட்கொண்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அகில உலகமெங்கும் ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக பலியினுடைய பேரு பலன்கள் எம்மவர்களையும், இப்பலியின் பேரு பலன்கள் அகில உலகத்தாரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வான தூதர்களுக்கு கட்டளையிட்டு, உம் புனிதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களுடைய மன்றாட்டுக்கள் எங்களுக்கு பேரு பலன்களை பெற்றுத் தருவதாக. ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் இந்த திருவை அன்போடு நினைவு கூர்ந்து பார்த்து ஜெபிக்கின்ற அருமையான தருணத்தில் உயிர்த்திலும் நம்பிக்கையுடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இந்த தெய்வீக பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களையும், இந்நேரம் மட்டும் உயிர் பிரிந்து உம்முடைய உன்னதமான விண்ணக பீடத்தை வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய தெய்வீக முக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் அங்கு வந்து தலைமை கொண்டு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை அனைத்திலும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் எல்லாவித பாவங்களிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி உரித்தாக்கிக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வந்த தெய்வம். இந்த ஒரு மணி நேரம் நம்மோடு இருந்து
வார்த்தையின் வடியினிலும் நற்கருணையின் வடிவனிலும் நம் இதயத்தில் அவருடைய தெய்வீக தொடர் பிரசன்னத்தை குடையாக ஊன்றுகின்ற தெய்வம் அவரே. இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others kindly remain in your place and worship the Lord in silence. தேவன்பே திரு அன்பே
அறிவிப்புகள். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளை தலைமையேற்று நமக்காக நடத்தி தந்திருக்கிறவர் அருட்தந்தை ஆச்சரியம் அவர்கள். இவர்கள் குணேலிய சபையை சேர்ந்தவர். பூந்தமல்லி குணேலிய குருமடத்தில் தங்கியிருக்கிறார். இப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் விவிலியத்தில் மேற்படிப்பை மேற்கொண்டு பயின்று வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்லதொரு மறைவுரையை ஆற்றி நமக்கு இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கின்ற அருட்தந்தை ஆச்சரியம் அவர்களை பங்கு தந்தையின் சார்பாகவும் இறை மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித யோவான் வட்டம், மேலும் அந்த வட்டத்தில் இருக்கின்ற புனித கார்மெல் மாதா, நற்றுணை மாதா, மகிமை மாதா அன்பேத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் இறை மக்களும் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்று திருப்பலிக்கு உதவி செய்த வேதியர் திரு தேவ சகாயம், ஒளி அமைத்த திரு பாபு, பாடகர் குழுவினரை வழிநடத்திய திரு ரவி மற்றும் குழுவினர், பீடப்பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் தேரினை அலங்காரம் செய்தவர்கள், இருக்கைகள் மற்றும் இவ்விடத்தை ஏற்பாடு செய்ய உதவிய நம்முடைய திருத்தல பணியாளர்கள், மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பங்கு மக்கள், பக்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்த பிறகு அன்னையின் தேர்பவனியும் குணமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்திற்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளே. அதனால் சிறில் மெத்தடியஸ் என்னும் புனிதர்கள் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சி ஒன்றிணைத்து கட்டி எழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் வழியில் இன்று ஆண்டவர் இயேசுவில் இன்னும் ஆழமாய் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்கைக்குள் வளம் வந்து உம்மை போற்றிட புகழுகின்றன. இன்று நாங்கள் உம் திருமகனின் தாயின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை உயர்த்தி நம்முடைய பாதுகாவலி மயிலை தாயை புகழ்ந்து பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க. 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 பீட சிறுவர்கள் திருச்சிலுவையும் மெழுகுவர்த்திகளும் ஏந்தி முன்னே செல்ல அவர்கள் பின் இருவராக பக்தியுடன் இந்த பவனியில் பங்கேற்போம். பாடகர் குழுவினர் மன்றாட்டு மாலையும் பாடல்களையும் பாடி ஜெபிக்க அவர்களோடு இணைந்து
நாமும் ஜெபித்துக் கொண்டு இந்த திருப்பவனியை மேற்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துணையாளரான தூய ஆவியாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் தூய்மையும் வல்லமையும் நிறைந்த மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகோவியமாய் வீட்டிற்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்னிறமாய் காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மங்காத பேரொளியாய் மயிலையிலே குடியிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் ஊற்றாய் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான தோற்றமும் உருக்கமான கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை உணர வைக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் முன்னோர்களால் உரிமையோடு போற்றி வணங்கப்பட்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் நிலை பெற்று விளங்க காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலையில் வீற்றிருந்து எல்லா மத மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அரும் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு கரங்கள் இணைத்தவளாய் இறைவனோடு எங்களை இணைக்க
இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகலனாய் இருந்து கற்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அன்பில் வாழும் மக்களை இன்றளவும் எல்லா இயற்கை சீற்றத்தினின்று காத்து வரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அதிகம் நேசித்த புனித தோமையாருக்கு ஆன்மீக பலமாய் இருந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் ஜெபத்துக்கு செவிமடுத்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்று தந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கு ஊற்றான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தர்களுக்காக இடைவிடாது இறைவனை மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பில்லி சூனியம் போன்ற தீய ஆவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்கும் அன்னையே, இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. அம்மா, எங்கள் மயிலை மாதாவே, அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவளே, உமது அன்பை நாங்கள் அறியவும் உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும் உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிவிதமாய் பெற்று மகிழ வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி நம்முடைய பாதுகாவலியை புகழ்ந்து பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க.
இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடல்லான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா பாடுவோமா? இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடலான்மா என்னோடல்லான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடலான்மா என்னோடல்லான்மா ஆவியனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஒவ்வொரு இறைவா ஒவ்வொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடல்லான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். உன் பாதம் வைத்து உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை மட்டுமே உற்று நோக்கியவர்களாக ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை மட்டுமே உற்று நோக்கியவர்களாக இந்த பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் என் கண்கள் என் ஆண்டவரை உற்று நோக்குகின்றது என்ற ஆழ்மன சிந்தனையோடு நம் ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குவோமா? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உற்று நோக்குவோம். திருப்பாடல் 139 முதல் வசனத்தில் நாம் படிப்பது போல முதல் வசனம், என் ஆண்டவர் என்னை ஆய்ந்து அறிந்து செயலாற்றக்கூடியவர். நம் ஒவ்வொருவருடைய இதய சிந்தனைகளையும் சொல் செயல் அனைத்தையும் ஆய்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே தெய்வம் இதோ நம் மத்தியில் பெற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்கியவராக, அவரை மட்டுமே உற்று நோக்கியவர்களாக நான் பாடுகின்ற இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து தெரியாதவர்கள் இத்தகைய வார்த்தைகளை உள்வாங்கி இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் நீங்களும் நானும் உளம்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மூளை சாதித்து விட முடியாத செயல்களை கூட முழந்தாள்கள் சாதித்து விடும் என்பதை உணர்ந்தவர்களாக முடிந்தவரை முழந்தால் படியிட்டவர்களாக, ஆண்டவரே நான் முழந்தால் படியிடுவது என்னுடைய நலனுக்காகவே என்பதை உணர்ந்து முழங்கால்கள் வலிக்க எனக்குள் அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து, இயேசுவே இதோ உன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தில்
நிற்பதற்கும் இளந்தாள் படியிடுவதற்கும் எனக்கு அருளையும் ஆசீரையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெயரிட்டு அழைத்து இந்த அற்புதமான உன்னதமான புண்ணிய ஸ்தலத்தில் என்னை அமர வைத்து என்னை அழகு பார்த்து கொண்டிருக்கின்றீர். நன்றி என்று ஒரே ஒரு வார்த்தை, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனேன்னு சொல்லி பாருங்க. நன்றி நல்லவரேன்னு சொல்லி பாருங்க. நன்றி நல்லவரே, நன்றி வல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி என்னை பாதுகாப்பவரே, என்னை பலப்படுத்துகின்றவரே, என்னை வலுவூட்டுகின்றவர் தெய்வமே, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னை குடும்பமாக ஆசீர்வதித்து இந்நாள் வரை ஆண்டவரே, இந்நாள் வரை உன்னதமான உயிரை ஒரு கொடையாக கொடுத்து என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக, என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக, நபராக இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மை எந்த இடத்தில் நான் உற்று நோக்கினாலும் என்னை ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வமே, என்னை என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக வைத்து அழகு பார்த்து என்னை ஆசீர்வாதத்தால், என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தால், என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நிரப்பி எல்லாவித தீங்கிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் மட்டுமே ஆட்கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அப்பா இந்த நன்னாளிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில், உம்முடைய பலிபீடத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் கவலைகளையும் என் கண்ணீரையும் என்னில் இருக்கின்ற அத்துணை துன்ப துயரங்களையும் ஆண்டவரே உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இயேசுவே நான் பிறந்த அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை என்னை அற்புதமாக வழிநடத்தி என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வமே நன்றி என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு நான் பாட இந்த பாடல் வரிகளை உள்வாங்கி உணர்ந்து அதை ஜெபமாக மாற்றி ஆண்டவரே இதுதான் என்னுடைய இயலாமை என்பதை உணர்ந்து அவருடைய கரத்திலும் அவருடைய இருதயத்திலும் அவருடைய 5 திரு காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே, எத்தனையோ கொடிய கொள்ளை நோய்கள், விபத்துக்கள், வியாதிகள் எங்களை தாக்கிய பொழுதெல்லாம், கொரோனா என்ற கொள்ளை நோயில் இருந்து எத்தனையோ உயிர்களை, எத்தனையோ உறவுகளை பறிகொடுத்த பொழுதெல்லாம் எங்கள் உயிரை அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பதாக முழந்தாள் படியிட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல். அப்பா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்கோ எப்படியோ பயணித்து, ஏதோ ஒரு விதமான வேற்று பயணத்திலே பயணித்து என்னுடைய வாழ்வை திசை மாறி பயணித்து என்னுடைய வாழ்வை திசை அறியாத ஒரு இடத்திற்கு பயணித்திருந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்நாள் வரை பாதுகாத்து வழி நடத்துகின்ற செயலுக்கு நன்றி என்று சொல்லி உணர்ந்து மீண்டும் ஒருமுறை உணர்ந்து இந்த பாடல் வரிகளோடு பயணிப்போமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன்,
நீர் செய்ததை 1 2 3 என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் மாலை பொழுதினில இளம் காற்று மென்மையாக என்னை வருடி சொல்லுகின்ற உன்னதமான தருணத்தில் ஆண்டவரே என்னை என்னை மரியாதை போல உம்முடைய பாதத்தில் அமரச் செய்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நன்றின்னு சொல்லி அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எல்லோரும் எழுந்து நிற்போமா? இயேசுவுக்கு புகழ். சத்தமா சொல்லி பாருங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவருடைய உன்னதமான தருணத்தில் பிரசன்னத்தில் புண்ணிய ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருகில் யாரு நின்னாலும் பரவாயில்ல, அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற சிலுவை அடையாளம் அறைங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வெட்கப்படாதீங்க, அசிங்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தொடுவது நீங்கள் அல்ல, அவருடைய கரமாக இருந்து நீங்கள் தொட்டு கொண்டிருக்கின்றீர்கள். பிள்ளைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய கரமாக நின்று நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருடைய புண்ணிய ஸ்தலத்தில் நிற்கிறீங்க. ஆண்டவரோடு நிற்கிற பிள்ளைகள் சத்தமா சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்ன்ற சொல்ல போறீங்க. சத்தமா சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒருத்த முழந்தால் படியிடுங்க, ஒருத்த முழந்தால் படியிடுங்க. ஒருத்த மேல கை வைங்க. வெட்கப்படாதீங்க, அசிங்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. 2 நிமிஷத்துல ஆராதனையுடைய இறுதி ஆசீர்வாதத்தை ஒருத்த முழந்தால் படியிடுங்க. ஒருத்த அவங்க மேல கை வைங்க. யாரும் தனியா நிக்காதீங்க இந்த இடத்துல. எல்லாரும் வாய் திறந்து உங்களுக்கு ஜெபிக்கலைன்னா, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலைன்னா கூட அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்க. அவருடைய உன்னதமான நாமத்தை மட்டும் சொல்லுங்க. யார் மீது நீங்கள் கை வைத்திருக்கின்றீர்களோ அது உங்களுடைய கரம் அல்ல, இயேசுவினுடைய கரம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு உங்கள் மீது உங்கள் அருகில் உள்ளவர்களின் கரங்கள் வழியாக உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கின்றார் என்பதை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லுங்க. எல்லா உதடும் உச்சரிக்கட்டும், எல்லா உதடும் உச்சரிக்கட்டும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கட்டும், அவருடைய நாமத்தை சொல்லட்டும். எந்த அளவுக்கு நாமத்தை சொல்லுற உனக்குள்ள உங்களுக்குள்ள இயேசுவினுடைய வல்லமை 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 இறங்கி கொண்டு இருக்கின்றது. இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய வல்லமை உனக்குள்ள உன்னை உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் இயேசு உன்னை ஆசீர்வதித்து அவருடைய அருளாலும் ஆவியாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நீ நிற்கின்ற இடம் புனிதமான உன்னதமான இடம். நீ இருக்கின்ற இடம் இயேசுவோடு நிற்கின்றாய். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கின்றார். ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள், ஏதோ கையின் கவலைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து இயேசுவே இந்த குடும்பத்தை, இந்த மகனை, இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதிப்போமா? நெற்றியின் மீது 3 முறை சிலுவை அடையாளம் அறைங்க. நெற்றியின் மீது 3 முறை சிலுவை அடையாளம் அறைங்க. யாரெல்லாம் எழுந்திருந்தீங்களோ அப்படியே முழந்தால் படியிடுங்க. அப்படியே முழந்தால் படியிடுங்க. யாரெல்லாம் முழந்தால் படியிட்டு இருந்தீங்களோ அவங்க எழுதுகிறீங்க. எந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக நீங்கள் பெற்றீர்களோ
வெட்கத்தை வெளியில தூக்கி போடுங்க, அசிங்கத்தை வெளியில தூக்கி போடுங்க. நீங்க நின்று கொண்டு இருக்கின்ற இடம் ஆண்டவரோடு, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள நின்றுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி உணர்ந்து ஜெபிப்போமா, உணர்ந்து ஜெபிப்போமா. யாரும் தனியா நிக்காதீங்க. யாரு மேலேயாவது உங்களுடைய கரம் இருக்கட்டும், அது உங்களுடைய கரம் அல்ல, இயேசுவினுடைய கரம் என்பதை உணர்ந்து இயேசுவே 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 என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்ல. இயேசுவே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இதோ இந்த நேரத்தில் இந்த மகனை, இந்த மகளை எல்லாவித நோய் நொடிகளில் இருந்தும், எல்லாவித கவலை கண்ணீர்களில் இருந்தும், துயரங்களில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும், கட்டுக்களில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும், கவலைகள் கண்ணீர்கள் அனைத்திலும் இருந்து ஆண்டவரே இந்த மகனை, இந்த மகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. நன்றி 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 இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, நன்றி இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றது. மெய் சிலிர்க்க அவருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்பிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய நாமத்தை சொல்ல 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 இயேசுவினுடைய நாமத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கின்றது. இயேசுவினுடைய நாமத்திற்கு இயேசுவேன்னு சொல்லி பாரு, அப்பான்னு சொல்லி பாரு, இயேசுவேன்னு சொல்லி தொட்டு யாரை தொட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த குடும்பம், அந்த மகள், அந்த மகன் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசுவே இந்த நேரத்தில் இந்த மகனை, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி 3 முறை சிலுவை அடையாளம் அறைங்க. 3 முறை சிலுவை அடையாளம் அறைந்து அப்படியே முழந்தால் படியிடுவோமா, அப்படியே முழந்தால் படியிடுவோமா, அப்படியே முழந்தால் படியிடுவோமா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நோக்கி, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நோக்கி எந்தவித சரசலப்புகளும் இடம் கொடுக்காமல், ஆண்டவரே என்னை ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றார் என்ற தெய்வம், என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார், என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அன்று காலத்தால் அலையாத அந்த பாடலை ஒரே சமூகமாக இணைந்து மாண்புயர் கீதத்தை விண்ணக தூதர்களோடு, புனிதர்களோடு, இறை மக்களாகிய நாமும் இணைந்து ஒரே சமூகமாக உன்னதமாக பாடி இறுதி ஆசிரை பெறுவோமா. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் பிள்ளைகள் பயிலுகின்ற கல்வியையும் நீங்கள் செய்கின்ற பயணங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியின் முழுமை அடைந்த தாயே